நாங்களும் ஒரு தாய் மக்கள்தானே, எங்களையும் வாழ விடுங்கள். ஒதுக்கி ஒடுக்க முயற்சிக்காதீர்கள், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தந்து விடுங்கள் என திருநங்கைகள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கையராக மாற்றமடைந்த பின்னர் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக நடத்தப்படும் இவர்கள் நாடோடி வாழ்க்கை வாழவும் கட்டாயப்படுத்துகின்றனர். திருநங்கைகள் பாலியல் ரீதியான வன்முறை மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகும் நிலையில் சில சமயம் பொது இடங்களில் நடமாடும்போது தாக்குதல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகிறார்கள். அவர்களின் பாலின அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதில் பலருக்கு தயக்கம் இருப்பதால் அவர்களை தங்கள் அருகில் கூட தங்க வைப்பதற்கு மனிதாபிமானமற்றவர்கள் மறுத்து வருகின்றனர். இதற்கு சாட்சியான ஒரு சம்பவம்தான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரங்கேறி திருநங்கைகளை அவமானத்திற்குள்ளாக்கியிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி நாமக்கல்லில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் 33 திருநங்கைகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரகூராம்பட்டி எல்லைக்காடு பகுதியில் பாறை புறம்போக்கில் வீட்டுமனை பட்டா வழங்கி உதவி உள்ளார். 25 ஆண்டுகளாக தெருக்களிலும் திண்ணைகளிலும் அடையாளம் தெரியாமல் அலைந்து திரிந்த தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறியதாக மகிழ்ச்சியடைந்த திருநங்கைகள் சிறிது நாட்களிலேயே இப்படி ஒரு சோதனையை எதிர்கொள்வார்கள் என நினைத்து பார்க்கவில்லை. கொடுக்கப்பட்ட இலவச பட்டா மனைகளை நில அளவைத்துறை அலுவலர்கள் அளந்து கொடுக்க வந்தபோது அங்கு வந்த வரகூராம்பட்டி கிராம மக்கள், அருந்ததிய இன மக்களும் ஊரில் உள்ள மற்ற சமூகத்தினரும் பயன்படுத்தி வரும் தனித்தனி 2 தண்ணீர் பாலிகள் உள்ள இடத்தில் திருநங்கைகளுக்கு இடம் ஒதுக்கியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பட்டா போட்டு கொடுத்ததற்கும் நிலத்தை அளக்கக்கூடாது என அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி திரும்பி அனுப்பினர். இதனையடுத்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு உள்ள எங்களுக்கு அரசு வழங்கிய இடத்தினை பயன்படுத்தக்கூடாது என மனிதாபிமானம் இல்லாமல் கிராம மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றும், பயன்பாட்டில் இல்லாத நீர்நிலைகள் என காரணம் காட்டி நிலத்தை அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கவலையுடன் தெரிவித்தனர். நாங்க மட்டும் எங்க போவோம், எங்களுக்கு இது இருக்கு இல்லைங்களா, நாங்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தானே, திருநங்கைக்கு தானே, ஏன் எங்க திருநங்கைகளை இவ்வளவு தூரம் நீங்க ஏன் ஒடுக்குறீங்க? எல்லா பக்கமும் வாழ விடுறாங்க, நீங்க எங்களை மேல மேல அமுத்தவே பாக்குறீங்க, எங்களை வாழ விடுங்க, நாங்களும் எங்களுக்கு இடம் வேணும்னு தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா நாங்க கேட்டு போராடி எங்களுக்கு கொடுத்த இந்த இடத்த இவங்க அளக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீங்க ஒரு வேலை வெட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலை கேட்டு போனா உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு வேணும், வாங்க ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டா இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது இந்த மாதிரி எங்களுக்கு சொல்றாங்க. இது தமிழ்நாடு அரசு பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இதனையடுத்து அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியதை அடுத்து தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு நகர காவல் நிலைய ஆய்வாளர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அங்கு ஒன்று கூடிய கிராம மக்கள் திருநங்கைகளுக்காக கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய கோரப் போவதாகவும், அதுவரை வீடு கட்ட அனுமதிக்க மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடித்தெருவு பாலி அவங்க பழகிட்டாங்க. அந்த காலத்துல இருந்தே துணி பொறிக்க துவைக்கிறதோ ஒரு பழகிறத பிடிக்கிறது எல்லாமே இங்கதான் பாலி, எல்லாமே நாங்க இதான் ஆச்சா. இப்போ திடீர்னு எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க தான் வரணும், எப்படி நாங்க விட முடியும்? நாங்க விட மாட்டோம். பட்டா போட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு இது வரைக்குமே தெரியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க வந்ததுனால இப்ப தெரிஞ்சதுனால அப்ப பாதி மக்கள் தான் வந்திருக்கிறோம். பாதி பேரை வேலை வெட்டிக்குன்னு எல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னா ஓடிட்டாங்க. அதனால எங்களுக்கு உண்டானதை நாங்க விட்டு தர முடியாதுங்க. இதனை அடுத்து திக்கற்று நிற்பதாக தெரிவித்த திருநங்கைகள் போராடி கிடைத்த நிலங்கள் கைவிட்டு போய் விடுமோ என்ற அச்சத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு நிலத்தை அளந்து கொடுத்து வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட திருநங்கைகளும் நம்மை போன்ற மனிதர்களே, அவர்களும் இப்பூமியில் வாழ இடமுண்டு என்று இதயத்தில் ஒரு கசிவு இருந்தால் இவர்களின் கண்ணீர் நிச்சயம் துடைக்கப்படும். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்செங்கோடு செய்தியாளர் எஸ். ராமச்சந்திரனுடன் நந்தகுமார்.